Hello all, welcome to another video. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம Behindwoods இன்டர்வியூவில் ஒரு டேர்ம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அமேசிங் ஹோம்குள்ளே இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது விளம்பரங்களே வராமல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஹவுஸ் அப்படின்றதுக்கும் இந்த விளம்பரம் வராமல் இருக்கிறது அப்படின்றதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஹோம் நீங்கள் பண்ணும்போது சீப்பராக ரொம்ப சீப்பராக இப்போ நீங்கள் இந்த ஆன்லைனில் கிடைக்கிற எக்யூப்மெண்ட்ஸை சீப்பாக வாங்கி நான் வந்துட்டு 500 ஸ்மார்ட் ஹோம் பண்ணிடுவேன், 200 பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஈஸி மெத்தட். பட் அந்த ஈஸி மெத்தட்னால நம்மளோட டேட்டா வந்துட்டு எவ்வளோ வெளியில் போகுதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சைடு ஒரு கன்சர்ன் இருக்கட்டும். இன்றைக்கி இருக்க ப்ரெசன்ட் சினாரியோவில் குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் வந்துட்டு மெயின் ஒரு மோட் ஆஃப் எஜுகேஷனாக வந்துட்டு இன்றைக்கி ஆகிடுச்சு. இப்படி இருக்க சினாரியோவில் ஒரு 8 வயசு 9 வயசு குழந்தை வந்துட்டு ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி அவங்க படிக்கும்போது அவங்கள வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பொருளை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி விற்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணால் அது வந்துட்டு ஒரு சீரியஸ் ப்ரைவசி இஷ்யூ அப்படின்றத வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். இது ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த இன்டர்நெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது அப்படின்றதுக்கு பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான தாட்ஸ் இருக்கலாம். எனக்கு அந்த விளம்பரம் வரதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்கள பற்றி இந்த டாபிக் கிடையாது. இப்போ ஒரு சில வீட்டோட முன்னாடியே வந்துட்டு பார்த்துருப்பீங்க, இங்கே நோட்டீஸ் ஒட்டாதீங்க, இங்கே விளம்பரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி அந்த இடத்துல நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கும், விளம்பரம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு கன்சர்ன். ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்மளை வந்துட்டு ஒரு கம்பெனி ட்ராக் பண்ணுதுன்னா அந்த கம்பெனிஸை நம்மளும் திரும்ப ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன சிம்பிளான மெத்தடில் எப்படி நீங்கள் பண்ணி பார்க்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாஸ்ட் 9 இயர்ஸாக வந்துட்டு நான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்த கம்ப்யூட்டரில், என்டர்பிரைஸஸ்க்கு கொடுத்த கம்ப்யூட்டரில் அவங்களோட டேட்டாவெல்லாம் எந்தெந்த கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் ட்ராக் பண்ணுறாங்க, ஸோ அதையெல்லாம் லிஸ்ட் எடுத்து அதை வந்துட்டு அவங்களுக்கு பிளாக் பண்ணி இன்டர்நெட் செக்யூரிட்டி அப்படின்றத ஓரளவுக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல், அதுக்கான ஒரு மெத்தடை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு போயிடலாம். இதை நம்ம வந்துட்டு ப்ரௌசரில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரௌசர் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கூகுள் க்ரோமில் பண்ணி பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்காதீங்க. கூகுள்ங்கிற அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, ஸோ அதில் போய் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுங்கிறது என்ன லாஜிக் அப்படின்றது எனக்கு புரியலை. நான் ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றதை இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபயர்ஃபாக்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக, இந்த ரீசனுக்காகவாவது ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரௌசரோட மெனுக்குள்ளே போய்க்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்-ஆன்ஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த பேஜில் இருக்க இந்த சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு LightBeam அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த LightBeam 3.0ங்கிறது இன்றைக்கி இருக்க ப்ரெசென்ட் வெர்ஷன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் டயலாக் வரும். ஆட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷ். ஸோ இந்த LightBeamங்கிற இந்த டூல் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 இயர்ஸ் முன்னாடி கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ப்ராஜெக்டை அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராக்கர்ஸ், நம்மளை ட்ராக் பண்ணுறவங்கள திரும்ப ட்ராக் பண்ணால் என்ன அப்படிங்கிறதுக்காக ஃபயர்ஃபாக்ஸுக்காக பண்ண ஆட் ஆன் இந்த ஃபஸ்ட்டு இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் இந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே LightBeamனு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்துட்டு புதுசாக ஆட் ஆகிருக்கு. இதை நான் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இது ஒரு வெறும் எம்டி பேஜாக மட்டும்தான் இருக்குது. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணி சைட் பை சைட் வச்சிடுறேன். ஒரு பேஜில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, லேட்டஸ்ட் நியூஸ்னு சொல்லி சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு 2 பேஜில் வர எல்லா வெப்சைட்டையும் வரிசையாக ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராக்கர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம சைட் பை சைட் இன்னொரு விண்டோவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ரீசைஸ் பண்ணியாச்சு. இந்த டேபை தனியாக புல் பண்ணிக்கிறோம்.
இப்போ ரெண்டு விண்டோவையும் வந்துட்டு சைட் பை சைட் வந்துட்டு ரீசைஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் கூகுள் சர்ச் இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே ஒரு ட்ராக்கர் வந்துட்டு அப்பியர் ஆகிருக்கு. கூகுள் அப்படின்ற அந்த ஐக்கான் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்துட்டு லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற டேர்ம் நம்ம தேட போகிறோம். ஓகே, ரிசல்ட் பேஜ் வந்தாச்சு. இதில் வர்ற எல்லா லிங்க்கையும் ஓப்பன் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ண லிங்க்கில் நம்ம 9 லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் 8 சைட் ட்ராக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஓப்பன் பண்ண 8 சைட்டில் 166 தேர்ட் பார்ட்டி சைட் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. இந்த நம்பர் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. நான் இப்போ ஒரு டேபை வந்துட்டு புல் பண்ணி வெளியில் இழுக்க பார்க்குறேன். ஸோ அதனுடைய டேட்டா கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் சென்டரில் இருக்க கூகுள்ங்கிற சர்ச் இன்ஜினை புல் பண்ணுறேன். இதனுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம மொத்தம் 8 வெப்சைட்டில் 175 தேர்ட் பார்ட்டி சைட் வந்துட்டு நம்மளை ட்ராக் பண்ணுது. இந்த வெப்சைட்டில் நம்மளை பற்றி என்ன டீட்டெயில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதாவது என்ன, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நம்ம ப்ரௌசர்லேருந்து போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போதே நம்மளை வந்துட்டு இவ்வளோ ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷனை உங்களோட ஃபோன்லேயோ இல்லை வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை விட வந்துட்டு ஜாஸ்தி டேட்டா கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க சென்சார்ஸ், கேமரா, மைக்ரோஃபோன், ஏகப்பட்ட ஜிபிஎஸ்லேருந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம மொபைலில் இருக்க போகுது. ஸோ அதை வச்சு நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆல்ரைட், கடைசியாக வந்துட்டு 8 வெப்சைட்டில் 186 தேர்ட் பார்ட்டி சைட் வந்துட்டு இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபயர்ஃபாக்ஸோட டவுன்லோட் லிங்க்கும் இந்த LightBeam ஆட்-ஆனோட டவுன்லோட் லிங்க்கையும் நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்படின்றத நம்ம பில்ட் பண்ணும்போது சீப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு இதை வாங்கினாவே உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிடலாம். ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கினீங்கன்னா உங்கள் வீடு ஸ்மார்ட் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறத பார்க்குறோம். நம்மளோட ப்ரௌசர்லேயே நம்மளை பற்றின இவ்வளோ டேட்டா திருட்டு போகுது அப்படின்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கான இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கான சர்வர் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கும். இப்போ நிறைய வந்துட்டு நம்ம பக்கத்து கண்ட்ரியில் ஒன்றில் இருக்குது. நம்ம வீட்டில் எதை எப்போ ஆன் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பூரா நம்மளோட டேட்டாவை அந்த பக்கத்து கண்ட்ரிக்கு நீங்கள் சொல்கிறது மூலமாக தான் உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்துட்டு ரொம்ப சீப்பரான ப்ரைஸில் கிடைக்குதுங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. இதை வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஹவுஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து நான் அமேசிங் ஹோம் அப்படின்றத ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான டேட்டா ட்ராக்கர்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 9 இயர்ஸில் வந்துட்டு நம்ம கொடுத்த என்டர்பிரைஸ்க்கு கொடுத்த கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், ஹோம் யூஸ்க்கு கொடுத்த கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், அவங்க கம்ப்யூட்டரில் என்னென்ன ட்ராக்கர் வந்துட்டு அவங்கள அதிகமாக ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்து அந்த ட்ராக்கர்ஸை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பண்ணி அந்த கஸ்டமர்ஸோட ப்ரைவசி அப்படின்றத என்ஷூர் பண்ணுறோம். இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% பண்ண முடியாட்டியும் ஒரு 70% பண்ணுறதுன்றது நம்மளுக்கான ஒரு சேஃபர் சைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்து வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைய வந்துட்டு பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் நம்ம எப்படி ஒத்துக்க மாட்டோமோ அதே மாதிரி தான் இன்டர்நெட்லேயும் வந்துட்டு ஒரு கம்பெனி நம்ம குழந்தைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான இருக்க பீப்புளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது.
அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆட்-ஆன்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட 1 day எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃபீட்பேக் எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.